ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு எங்க அம்மாவோட பாட்டி ஊருக்கு தான் போறேன். எதுக்குன்னா, திருவிழாக்கு போறோம். ரொம்ப வருஷம் ஆச்சு. வாங்க நான் என்ஜாய் பண்ணத நீங்களும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவிழா வந்து மண்டேவும், டியூஸ்டேவும் தான். ஸோ நாங்க சண்டேவே அங்க போயிட்டோம். திருவாரூர் டு கும்பகோணம் போற வழியில இருக்க எரவாஞ்சேரிக்கு தான் போனோம். அங்க நாலாங்கட்லன்னு ஒரு சிறு கிராமம் தான் அந்த ஊரு. எதுக்கு இவ்ளோ டீட்டெயில்ஸ் குடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் வந்துட்டு நாளைக்கு நீங்க என்ன எதுவும் சொல்லிறக்கூடாதுல்ல, எந்த ஊர் போனேன்னு நான் சொல்லலன்னு அதுக்கு தான். அண்ட் அங்க போறதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, திருமியச்சூர்லயே ரூம் போட்டு தங்கிட்டோம். அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் லலிதாம்பிகை கோயில். ரொம்ப ஃபேமஸான கோயில். அந்த கோயில்ல போய் பார்த்தீங்கன்னா, அம்மனோட கால்ல கொலுசு நம்ம கால்ல போட்டிருக்க மாரியே திருகு போட்டே போட்டிருப்பாங்க. அதுதான் ஃபேமஸு. அண்ட் அங்க போயிட்டு நைட் டைம்ல சாமிய அமைதியா பார்த்துட்டு, கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அண்ட் கோயில சுத்தி வந்துட்டு, பக்கத்துலயே ஒரு சின்ன ஹோட்டல்ல டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். அண்ட் நைட் ரெஸ்ட் பண்ணிட்டு காலையில தான் கிளம்புனோம். நெக்ஸ்ட் டே மண்டே மார்னிங் ரெடி ஆகிட்டு காலையில கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அதே மாதிரி நாலாங்கட்லைக்கு கிளம்பிட்டோம். அன்னைக்கு தீமிதி கோயில்ல மதியம் தான் திருவிழாவே ஸ்டார்ட் ஆகும். ஸோ காலையில போயிட்டு கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு மாவிளக்கெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அண்ட் எனக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துருச்சு. ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் தான் அங்க அந்த கோயில்ல. அண்ட் அங்க இருக்கிற கடை தெருவெல்லாம் கையில் கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு, அம்மா என்னென்ன பண்ண பாருன்னு காமிச்சிட்டு, அண்ட் அவளுக்கும் அதெல்லாம் பொம்மை மணி இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்க அப்போ ஆத்துக்கு போயாச்சு. அண்ட் ஏன் நான் இத்தனை வருஷமா வரலன்னா, அப்போ மேரேஜ் ஆச்சு. அப்புறம் கையல் பிரெக்னெண்டா இருந்தேன்னா, அப்புறம் கையலுக்காக கொஞ்சம் வளரட்டும், கோவிட் வந்துச்சு. வளர்ந்ததுக்கப்புறம் வரலான்னு அப்படி இப்படின்னு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு தான் இப்போ வந்தோம். சேம் ஃபீலிங், சேம் வைப்ஸ் சூப்பரா இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா குலதெய்வம்னு இருக்கு. அதை தாண்டி இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கும்ல. ஒரு சாமி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. அந்த மாதிரி கோயில் தான் எனக்கு இந்த கோயில்னு வச்சுக்கோங்களேன். என்ன சாமியோட திருவிழாக்கு வந்தேனே நான் சொல்லவே இல்லைல்ல. காளியம்மன், மாரியம்மன், அப்புறம் பெத்தார்ன சாமி அப்படின்னு 3 தெய்வம் இருக்கு. அந்த 3 சாமியோட திருவிழாக்கு தான் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா மாரியம்மனுக்கு. இங்க தீமிதி நடக்கும். சாமி வந்து ஆத்துலேருந்து கிளம்பி வந்து கோயிலுக்கு வந்து அப்புறம் ஊரை ஃபுல்லா சுத்தி வந்துட்டு தீமிதிக்கும் சாயங்காலமா 6 மணிக்கு. அண்ட் திருவிழா பத்தி பெருசா நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன்னா, பார்த்தாலே புரியும். அண்ட் அந்த ஃபீல் தான் ஒன்னொன்னுமே கூஸ் பம்ஸா இருக்கும். அண்ட் அத ஃபீல் பண்ணவங்க முடிஞ்சவங்களால மட்டும்தான் வந்துட்டு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இங்க திருவிழாக்கு வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஊர் ஃபுல்லா இருக்கிறவங்க சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. அண்ட் நம்மள வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். நமக்கு தான் யாரையுமே தெரியாத மாரி இருக்கும். அம்மாவோ, இல்ல அம்மம்மாவோ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு நமக்கு புரியும். ஸோ எல்லாம் பார்த்துட்டு நாங்க ரூமுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே டியூஸ்டே மார்னிங் வந்து சூரசம்ஹாரம். அது வந்துட்டு காலையில சீக்கிரமாவே ஸ்டார்ட் ஆயிடும். அதனால காலைல ரெடி ஆயிட்டு வந்துட்டு கோயிலுக்கு வந்து அடுத்த நாள் தான் கையால் வந்து ஃபார்முக்கு வரவே ஆரம்பிச்சா. அவ யூஸ்வலா பாத்தீங்கன்னா டீசல் இன்ஜின் மாதிரி தான் பொறுமையா தான் ஸ்டார்ட் ஆகும். அன்னைக்கு வந்து நானே போய் சாமிகிட்ட பொட்டு வச்சுக்குவேன், நானே தான் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு கோயில்ல சாமி பார்த்துட்டு ஆத்துல இருந்து கோயிலுக்கு வந்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா மாரியம்மன் சாமி வந்துட்டு ஆனைக்கால் போட்டு நடப்பாங்க. அது வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி அப்படியே உடம்புல எல்லாம் வந்துட்டு மூடி நட்டுக்கும்னு பாத்துக்கோங்களேன். அண்ட் இங்க வந்து சாமி பார்த்துட்டு, இங்க சாமிக்கு ஒரு நாட்டுப்புற பாட்டுலாம் பாடுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாரி நல்ல வைபா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இங்க நெட்வொர்க்கே கிடைக்காது. ஒரு 2 நாள் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஹரிஷ்க்கு தான் இதெல்லாம் புதுசா இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கு தலையும் புரியல, வாலும் புரியல, ஃபோன் வேற இல்லையா? அதனால நாங்கலாம் நல்லா ஜாலியா தான் இருந்தோம். அவங்களுக்கு தான் கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. சரி பரவால்ல பழகிக்கிட்டோமே! அண்ட் இங்க இருக்கிற எல்லா தெருவோட முக்குலயும் பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோயில் எல்லாத்துலயும் தீ வளர்ப்பாங்க. அன்னைக்கு வந்துட்டு சாமி எல்லா கோயில்லயும் தீ மிதிச்சுட்டு தான் வந்துட்டு உள்ள கோயிலுக்குள்ளேயே போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு லாங் ப்ராசஸ். சின்ன வீடியோல என்னால சொல்ல முடியுது. அதனால அங்கங்க கிளிப்பிங் தான் சொல்றேன். அண்ட் நாங்க போனது வேற மே ஸ்டார்ட்டிங்லயா செம்ம வெயில். கிட்டத்தட்ட ஆளுக்கு ஒரு 10 நன்னாரி சர்பத் குடிச்சிருப்போம்னா பாத்துக்கோங்களேன். அவ்ளோ வெயில். அப்படி குடிச்சுமே எங்களால ஒண்ணுமே முடியல. அந்த சூரசம்ஹாரம்லாம் பார்த்துட்டு ஒரு 5 தலை சாமி வந்துட்டு எல்லா தலையும் விட்டோம்.
அந்த சூளத்தை வச்சு அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துட்டு கையல் ராட்டணும் விளையாடணும் அப்படின்னு சொன்னா. என்னதான் நம்ம மால் கூட்டு போனாலும் கையலுக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டம்ல ஒரு கிரேஸ் இருக்கு. ஸோ ராட்னம்லாம் விளையாண்டுட்டு ஒரு 4 மணிக்கு போல முடிஞ்சிருக்கும் பண்டிகை. இனிமே நைட்டு தானா, அதனால அங்க பக்கத்துலயே நிறைய கோயில் இருக்கு. திருப்பாம்புரம், கூத்தனூர், அதுக்கப்புறம் திருவிழிமலை, நிறைய நிறைய சாமி இருக்கு கோயிலுக்கா பஞ்ச கும்பகோணத்துல. ஸோ அங்க பக்கத்துல இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிட்டு ஒரு கம்ப்ளீட் டிவோஷனல் ட்ரிப் நாங்க முடிச்சிட்டோம். அண்ட் அப்புறமா ரிட்டர்ன் வந்து டியூஸ்டே நைட் காளியம்மன்ட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டு கிளம்பிட்டோம். அண்ட் இந்த ட்ரிப் எனக்கு ரொம்பவே ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் ஒரு கம்ப்ளீட் டிவோஷனல் ட்ரிப் தான் இது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் போன சம்மர் வெக்கேஷன் ட்ரிப் பார்க்கலாம், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.